ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர் கார்த்திக் சேனல். நாங்கள் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வேலை விஷயமா விஓ ஆஃபீஸ் வரைக்கும் போயிருந்தோம். அங்கே வேலை முடிச்சுட்டு நான் வரும்போது ஒரு குட்டி பொண்ணு வந்து எனக்கு பசிக்குது, சாப்பாடு தரீங்களா அப்படி சொல்லி கேட்டிருந்தா. அப்போ வந்து நான் கிளம்புற அவசரத்தில் வந்து எதுவும் என் கையிலையும் இல்லை, எங்கேயும் வந்து ஹோட்டல் எங்கே இருக்குது என்னன்னு தெரியாதனால நான் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டுருந்தேன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நான் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அப்போ வந்து டைம் இல்லாதனால அதை நான் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு நான் அவசரமாக கிளம்பி போயிட்டேன். அப்புறம் 2 நாள் கழித்து திருப்பி இந்த சைடு எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் வரும்போதே எனக்கு இந்த பொண்ணு ஞாபகம் வந்தது. ஸோ வரும்போதே நான் கொஞ்சம் அந்த பொண்ணுக்காக ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாடு கடையில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கே வந்து அடையாளம் தெரியல. நான் போகிற அவசரத்தில் வந்து அந்த பொண்ணு ஃபேஸ் சரியாக கவனிக்கல. பட் அங்கே தான் இருந்திருக்கா போல். நான் போயிட்டு அங்கே எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருந்தேன். அங்கே ஒரு குட்டி பொண்ணு இருந்தால் அவங்க அம்மா இருந்தாங்க, பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டா தான் அவங்க வந்து சொன்னாங்க, என் மருமக தான் அவங்க வெளியில் வேலைக்கு போயிருக்காங்க, அந்த பொண்ணு இவ தான் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டா அந்த பொண்ணை பார்த்துட்டு அவளுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு சரி அப்படியே சாப்பாடும் வந்து அவங்கக்கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அவங்கக்கிட்டே வந்து ஒரு 5 மீல்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து இங்கே இருக்கவங்க கிட்ட வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவங்கக்கிட்டே கொடுத்துட்டேன். அப்புறம் மீதி நான் கையில் ஒரு 5 மீல்ஸ் வச்சுருந்தேன். ஸோ அங்கே கார்கிட்ட இருந்தவங்களுக்கு 2 பேருக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் கேட்டால் அவங்க வந்து இல்லை இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் மீதி இருந்த ஒரு 3 மீல்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சாப்பாடு பிரசாதம் வந்து கொஞ்சம் பேருக்கு வெளியில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் அதுக்கப்புறமேட்டா இந்த மாதிரி சாப்பாடு யாருக்கும் வாங்கி கொடுக்கறதில்ல. அது அப்படியே நான் வந்து விட்டுட்டேன். இந்த இன்சிடெண்ட் அந்த பொண்ணு கேட்டதுக்கு அப்புறமேட்டா தான் வந்து சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சம் அவுட்டரில் வில்லேஜ் சைட்லாம் போனால் சாப்பாடு கொடுத்தா வாங்கிப்பாங்க போல், நம்ம தான் கொடுக்கல போல் அப்படி சொல்லிட்டு எனக்கு அந்த யோசனை வந்துச்சு. சரி நம்ம திருப்பி இந்த மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி இதை வந்து நான் ஒரு வீடியோவாக, ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் நினச்சிருப்பாங்களே சிட்டியில் கொடுத்துட்டு யாரும் வாங்க மாட்டுறாங்க அப்படி சொல்லிட்டு எதுக்கு இது வாங்கி கொடுக்கணும், வாங்காததுக்கு நம்ம ஏன் வாங்கணும் அப்படின்ட்டு நான் என்ன மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு ஓகே வெளியில் வந்து கொஞ்சம் வில்லேஜ் சைட்லாம் போனால் நம்ம சாப்பாடு கொடுத்தா வாங்கிப்பாங்க அப்படின்ட்டு தெரியும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் மெயினாக எடுத்ததே. நான் எடுத்துகிட்டு போய் சாப்பாடு கொடுத்த உடனே அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்க. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மன நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து வாங்கி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாங்குறாங்களே, உண்மையாலுமே அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா இவங்க கொடுத்து நம்ம ஏன் வாங்கணும் அப்படின்னு யோசிக்காமல் அதை வாங்கி சாப்பிட்டாங்களே, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி ஒரு 3 சாப்பாடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போகிற வழியிலே வந்து இருந்தவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போட்டோமா